என்னாலும் எட்டாலும் கூடி இருக்கலாம் சத்தியனும் வேறு மாறாக பேசுவார ஏமாற்றி கூடாமல் சன்னியாசம் போயிடலாம். எங்க வீட்டுக்காரர் வார்த்தைக்கு மறு வார்த்தை பேச மாட்டேன். அவர் கோடு வீட்டுக்காரர் கோடு போட்டாருன்னா அந்த கோட்டை தாண்டி அப்பால போக மாட்டேன். என்ன நான் கூட அப்படித்தான். நான் கோடு போட்டு வருவேன். என் மனைவி தாண்டவே மாட்டான். கோட்டை தாண்டவே மாட்டான். அந்த கோட்டை அப்படி சுத்திக்கினே ஞாண்ட வந்துருவான். எங்க கோட்டை தாண்ட மாட்டான், கோட்டை தாண்ட மாட்டேன். எங்கன்னா போறா அவன் எங்க போறான் ஏறு ஓட்டுறோம் ஒழுங்கா ஓட்டினா அந்த மாடு ஒழுங்கா போவோம். ஓட்டுற ஆளு ஒழுங்கா சரியா ஓட்டலாம் வச்சுக்க. அதுதான் அக்கம் பக்கம் பேராக்க பார்த்து எங்கன்னா ஈட்டு அப்படி வச்சு கழிச்சு லோல் ஆயிட்டு தான் போவோம். லோல் போட்டு கிடக்கு. நீ ஆள் சரியில்லை. அவன் அவர் என்ன பண்ணுவான்? என்ன லோல் என்ன கிடைக்கணுமா பாக்குறான். பள்ளிதான் எங்கிட்ட கிடைக்கும். இப்படியாக பிறந்தாவதியாக இருந்து பெண்களுக்கு உரிதான பருவத்திலே நான் மங்கை பருவத்தில் இருந்து மங்கை என்ன இருந்த அழகு வாய் இருக்கணும், உனக்கு சூத்து இருக்கணும். பெண்களுக்கு அதெல்லாம் கிடையாது. கொன்றுதான் பெண்ணு அணிகலனே கற்பொன்றுதான் பெண்ணு அணிகலனே கற்பை கண்ணிமை போல் காக்கணும் பெண்ணிடமே கற்பொன்றுதான் பெண்ணின் அணிகலனே 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 என்னடா இலக்காரமா சிரிக்குது சிரிப்புல சிரிப்பு இலக்காரமா சிரிக்குது. இந்த மாதிரி சந்தோஷம் எப்ப கவனிப்பேன். என்ன சீர்காழி கோவிந்தராஜன் ஆமா இவரிடம் உண்ணாவிரதம் 3 நாள் இருந்து இந்த ராக வரிசையும் இந்த பாடல்களும் அவர் கண்டு போக வேண்டும். ஆமா நான் வந்தா சிம்பு வந்தா மாதாவரம் தெரியும். யாரு பாடுறது? வாணிகிறாரு எந்தூராரு சீர்காழி கோவிந்தராஜனே கேட்டார். கருப்பு கண்ணாடி போடுறது ஒரு பெண்களுக்கு கண்ணாடி உடச்சிட்டா முகம் பார்க்க முடியாது. 4 முகமா தெரியும். அது மாதிரி கண்ணாடி போல பெண்ணிடத்துல இருக்க முடியாத கற்பானது திருமணம் செய்து ஒரு கணவனுக்கு சீதன வரிசையாக எவ்வளவோ பொருட்கள் கொடுக்குறாங்க. இப்போ இந்த காலத்துல அந்த காலத்துல இருக்கிற கல்யாணம் பண்ணும்போது இருக்கிறாங்க பெரியவங்க. இவங்க காலத்துல கல்யாணம் பண்ணும்போது தன்னுடைய மனைவிக்கு மாப்பிள்ளையா இருக்கிறவங்க தான் நகையை போட்டு கல்யாணம் பண்ணி போனாங்க. இப்ப என்ன நடக்குது? அப்படியே தலைக்குதான் மாறி போச்சு. பொண்ணை பேத்தவன் தாலியை சிக்கார அறுத்து கட்டிக்கிறாங்க. ஒண்ணு காக்காரி கூட இல்லாத அம்மனுக்குறானுவா 50 பவுனு காரு விட்டா கிளம்புற வண்டி எம்மாவா வண்டி வேற கேட்கறான். ஆமா அந்த மாதிரி காலம் மாறி போச்சு. அதுதான் என்ன சுகம் தெரியுமா? அப்ப சுகத்துக்காக நீ அதை கொண்டு உந்த கற்பை இழந்தால் என்ன லாபம் உண்டு? அப்ப சுகத்துக்காக அதை கொண்டு உந்த கற்பை இழந்தால் என்ன லாபம் உண்டு? சொற்படியே உன் கணவன் சொல்லை கொண்டு சொற்படியே உன் கணவன் சொல்லை கொண்டு வாழ்ந்தால் சொர்க்கத்தில் உனக்கோர் இடம் உண்டு. இன்னமே தன்னுடைய கணவனுக்கு இவருடைய கற்பைத்தான் மனைவி பெண்ணானவர்கள் தன்னுடைய கற்பை சீதன வரிசையாக கொண்டு போகணும். இந்த காலம் எப்படியா இருக்குது? போன் வந்து உலகத்தையே குடிச்சவர் ஆகி போச்சு. நல்லதுக்கும் பயன்படுது கெட்டதுக்கும் பயன்படுது. வந்து எந்த பிரச்சனை நினைக்கிறா? எப்படி நான் போன் விட்டா
தன்னுடைய உடம்பிலே இருந்து ஒரு ரோமன் இருந்தான். ஐயோ அசிங்கமா சொல்றது இந்த புடுற அந்த மாதிரிலாம் இருக்க கூடாது.